இந்த நாட்டிலே அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகளே, என் உயிரினுமிலே இளையவர்களை உங்கள்கிட்ட கேட்கிறேன். இந்த நாட்டில் இருக்கிற இந்த அநீதி அரசியல் தெரிகிறது எல்லாருக்கும். தப்பு, ஊழல், லஞ்சம் ஊறி திளைத்து விட்டார்கள். வளத்தை கொள்ளையடிக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் காசு. நீ பழகிட்ட. படிக்க காசு, படித்தா வேலைக்கு போக காசு, பணியிட மாற்றத்திற்கு காசு, எல்லாவற்றுக்கும் காசு. பணம் பணம் பணம், எல்லாவற்றுக்கும் காசு. உடனடியாக பிணத்தை உடற்கூறாய்வு செய்து வரணுமா? காசு. எல்லாவற்றுக்கும் 4-5 பிணம் வரிசையில் இருக்கா, முதல்ல எரிக்கணுமா? சாம்பலை உடனே கொடுத்து விடணுமா? காசு. எல்லாவற்றுக்கும் பணம். ஊறி போனது அநீதி, கொடுமை. நீ சகித்து கொண்டாய். உனக்கு கோபம் இல்ல, அறச்சீற்றம் இல்ல. பண்ண பலகடா பச்சை படுகொலை, பைந்தமிழினத்திற்கு உயரடா விடுதலைனா. படிச்ச ஒண்ணு இல்ல. மான, ரோசம், சூடு, சொரணை எதுவும் ஏறல. உன்னை திட்டமிட்டு வீழ்த்தினார்கள் இந்தியர்களும் திராவிடர்களும். உனக்கு மொழி பற்று, இனப்பற்று இருக்கவே கூடாது என்று முடிவெடுத்தார்கள். சாதி பற்று, மதப்பற்றை ஊட்டினார்கள். சாதி ஒரு கொடும் போதை, மதம் ஒரு கொடும் போதை. இதை வைத்து அரசியல் செய்வர்கள் எப்படிடா சாராயத்தை ஒழிப்பார்கள்? சாராய போதை எப்படி தடுப்பார்கள்? எல்லாம் ஒண்ணுதான் அவனுக்கு. உனக்கு நிறைய நேரம் கொடுத்தா சிந்திப்ப. ஐயா ஐஏஎஸ் சகாயம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐஏஎஸ் பயிற்சிக்கு போகும்போது மக்களுக்கு கற்பிச்சிடாத. கற்பிச்சிட்டினா அறிவு தெளிவு பெற்றுட்டான்னா கேள்வி எழுப்புவான். கேள்வி எழுப்ப நம்மள்கிட்ட பதில் இருக்காது. அதனால என்ன வேணும்? மக்களுக்கிட்ட நெருங்காத, அவனுக்கு கற்பிச்சிடாத. இதான் ஐஏஎஸ்க்கு ட்ரைனிங்ல கற்றுக் கொடுக்குறது. நீங்க எப்படி எப்படி இருக்கு பாரு. ஒரு தடவை ஐயா என்னை கூப்பிட்டு, தலைவரே தான் கூப்பிடுவாங்க. தலைவரே இதை நீங்கள் பேசுங்க. என்னங்க ஐயா? நான் இந்த டாஸ்மார்க்கு மேலாளர், அதாவது அந்த அதிகாரியாக போட்டிருந்தாங்க ஐயாவுக்கு. அப்போ வியாபாரம் குறைஞ்சிருச்சு. சில பகுதியில் போய் ஐயா மேற்பார்வையிடுறாங்க, அதை சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ ஏன் 2 மாதமாக வியாபாரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு கடை நிர்வாகிகள், அந்த விற்பனையாளர்கள், அந்த மேலாளர்கள்ட்ட கேட்குறாரு. ஐயா ஐயா அடுத்த வாரத்திலிருந்து சரியாயிருமையா, இந்த இழப்பை அதில் ஈடு கட்டிடலாமையா அப்படின்னு. அடுத்த வாரத்திலேருந்து எப்படி சரி பண்ணுவீங்க? ஐயா காலேஜெலாம் திறந்துருவாங்க, கல்லூரிலாம் திறக்க போகிறாங்கய்யா. திறந்துட்டா இந்த 2 மாதம் இழப்பு இருக்குல்லங்க, எல்லாம் அதை ஈடு கட்டிடலாங்கய்யா. அப்படின்னா நம் பிள்ளைகள் படிக்க போகிறார்களா குடிக்க போகிறார்களான்னு பாரு. கல்லூரி திறந்தால் டாஸ்மார்க் வியாபாரம் அதிகரிக்கும்னு விற்பனை மேலாளர்கள் ஐயா சகாயத்திட்ட சொல்றாரு. அவர் வருத்தப்பட்டு, நாடு எதை நோக்கி போகுது பாருங்க, நீங்கள் பேசுங்கன்னு. நானும் தான் பேசுகிறேன், நீனும் தான் கேட்குற. என்ன ஆகுது? சாராய கடையை மூட முடியாது என்று சொல்லுவதற்கு நீ வாக்கு செலுத்துகிறாய். நான் வந்தா மூடுவேன்னு சொல்றவனை ஏற்று கூட பார்க்க மாட்டேற. அப்புறம் என்னை கேட்பாங்க, நீ முதல் கையெழுத்து எதுக்கு போ? முதல் கையெழுத்து முதலமைச்சர் கையெழுத்து தான் போடுவேன், இல்லைன்னு செல்லாது. இல்லை, முதல் கையெழுத்து முதலமைச்சர், அதுக்கப்புறம் அடுத்த கையெழுத்து. இதுக்கெல்லாம் ஒரு கையெழுத்தா? போடுறா எழுத்து, மூடுறா பூட்ட போடுறா. வந்த உடனே 4 மாசத்துல கல்லு கடையை திறந்துடுவேன். பணம் 3 மாதம், அதுக்கப்புறம் தென்னை 24 எப்பவும் இருக்குது. தென்னம்பால், பனம்பால், மூலிகை சாறு கடையெல்லாம் திறந்து நிறுத்திட்டு மூடுறான்டுவேன். அவன் கோவிக்க மாட்டான். எங்கால போய் கல்லை போய் குடுறா குடுறா போட, போய் குடிச்சு சந்தோஷமா போட. உழைக்கணும். சோம்பி உட்காந்தான்னு வச்சுக்க, வீட்டு வாசல் பச்சை மட்டையை வச்சு வெளுத்து விட்டுருவேன். வாரி எங்க பார்த்தாலும் 1.5 கோடி பேர் வட இந்தியா உட்காந்துட்டான். ஏன்? நீ உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டாய். உன் இன வரலாற்றை தெரிந்து கொள்ளின் உடன் பிறந்தவனே, முதலில் நீ எங்கிருந்து வெளியேற்றப்பட்டாய்? எங்கிருந்து? கோயில்களிலிருந்து வெளியேற்றப்பட்டாய். கோயில்கள் உன் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, உன் வரலாற்று பேர் ஆவணம். உன்னுடைய வரலாற்று குறிப்புகள் கோயில்களின் மதில் சுவர்களில், கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து வெளியேற்றினா நீ வெளியேறிட்ட. வரலாற்றிலிருந்தும் வழிபாட்டிலிருந்தும் வெளியேறின. உன் மொழி வெளியேறிச்சு, சமஸ்கிருதம் உள்ள போயிடுச்சு, செத்துட்ட. பிறகு எங்கிருந்து? வரலாற்றிலிருந்து வெளியேறிட்ட.
மொழியிலிருந்து வெளியேறிட்ட. அப்படி இப்படி நீ என்ன வாழும்? கல்விக்கூடங்களில் உன் தாய்மொழி இல்லை, வெறும் பாடமொழி ஆக்கினார்கள். பயிற்று மொழியாக இருந்து உன் தாய்மொழி பாடமொழியாச்சு. பாடமொழியாக உன் தாய்மொழி விருப்ப மொழியாச்சு. எந்த தமிழனும் விரும்பல, உன் மொழி அங்க செத்துருச்சு, முடிஞ்சுக்கது. பிறகு நீ உழைப்பில் இருந்து இப்போது வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். இந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது. கொத்தனார் வேலைக்கு தேவை, ஆசாரி வேலைக்கு தேவை, இப்ப சாலை ஓட தேவை, கருதறுக்க தேவை, கரும்பு வெட்ட தேவை, வாழைத்தார் வெட்ட தேவை, அப்ப நெல் இருக்க தேவை. எல்லாத்திற்கும் இந்த வேலைக்கான தேவை அப்படியே இருக்கு. ஆனா நீ வரல. அப்ப வேற ஆளு வந்து நிரப்பினான். அவன் யார்? வட இந்தியன். இவன் வேலை கொடுத்தா பரவாயில்ல, அவனுக்கு குடும்ப அட்டையும் ஓட்டுரிமையும் கொடுத்துற. ஓட்டுரிமை இன்னைக்கு கொடுப்பாய், நாட்டை ஆளுகிற உரிமையை நாளைக்கு கொடுப்பாய். நீ சொந்த நிலத்தில் அடிமையாவை உன்னை அடித்து விரட்டுவான். சான்று ஈழ தமிழகத்தில், ஈழ தாயகத்தில் சிங்களவன் நம்மை அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களன் நம்மை அடித்து விரட்டி நாடற்றவனாக்கி அகதியாக எப்படி விரட்டினானோ அப்படி இந்த நிலத்தில் விரட்டுவான். எல்லாரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. தாள் இருந்தால் அல்ல அலைபேசியில் பதிவு, என் குரலை எடுத்து வை. 5 ஆண்டு 10 ஆண்டுகள் நடக்கும். நான் எங்கே இருக்கணும் என்னை தேடுவேன். இருந்தா வருவேன், செத்துட்டேன்னா போ, அடி வாங்கிச்சா, வழி கிடையாது. நடக்கும். திருப்பூர்ல அடிக்கிறான், திரும்புற பக்கமெல்லாம் அடிப்பான். நீ இப்பதானே தொடங்கியிருக்கான். அவன் போலீஸ்காரனே அடிக்கிறான். அடிக்கிறதோட விட்டானே. கஞ்சா, கொக்கைன், இந்த அபின், இந்த போதைப் பொருளா விற்கிறது யாருன்னு நினைக்கிற? அவன் தான். அனுமதிக்க யாரு நினைக்கிறான்? இவன் தான். இவங்களுக்கு பெரிய மாறுபாடெல்லாம் கிடையாது. உடன் பிறந்தவர்களே, எப்படி அடிச்சாம் பாரு. 100 நாள் வேலை திட்டம்னு ஒரு அடிப்படை தானே. இந்தியா போன்ற ஒரு வளரும் நாடு, ஒரு ஏழ்மை நாடு. இந்தியா ஏழை நாடு. ஏழை நாடுன்னு எப்படி சொல்ற? 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்கச் செல்கிறார்கள். பல கோடி பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க செல்கிறார்கள். கொரோனா நேரத்திலே நாட்டின் நிதியமைச்சர் அவர்கள் 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு கொடுத்தோம் என்கிறார்கள். அப்ப ஏழ்மை, வறுமை. அரிசிக்கும் பருப்புக்கும் கூட வழி இல்லை. இப்ப ஏன் ஆத்தாளப்ப வேட்டி சட்டைக்கு ஏந்தனும்? இப்ப ஏன் 500 ரூபாய்க்கு கையேந்தனும்? வறுமை, வறுமை. 60 ஆண்டு கால ஆட்சியிலே 1000 ரூபாய்க்கு கூட வக்கற்ற நிலையிலே ஆத்தாவை நிறுத்தியது. 1000 ரூபாய் மாசம் என்றால் ஒரு நாளைக்கு வெறும் 30 ரூபாய். ஒரு இட்லி 50 ரூபாய். 30 ரூபாய்க்கு கூட வக்கில்லை உனக்கு. எவ்வளவு கேவலம்! 60 ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு இந்த நாட்டை கொண்டு போயிருக்கலாம். எவ்வளவு வளம், எவ்வளவு மனித ஆற்றல். மனிதனின் அறிவாற்றலை, உடல் வலிமை, உடல் ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுகள் தான் வாழும், வளரும்.